ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண வந்தாச்சு, கிரவுண்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஆக்சுவலி 3 டேஸ் ஆட்டு லூஸ் மோஷன். நேத்தைக்கும் முந்தின நேத்தும் எக்ஸசைஸ் பண்ணேன். இன்னைக்கெல்லாம் ரொம்ப முடியாம இருக்கு. முடியாமன்னா எனக்கு ஃபேஸ்ல உங்களுக்கு தெரியுதுல்ல? ஏன்னா பாடி டீஹைட்ரேஷன் ஆயிட்டு. லூஸ் மோஷன் போய் 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 ஏன்னா தண்ணி குடிக்க முடியாது. தண்ணி குடிச்சா இன்னும் ரொம்ப அதிகமாகுது. ஸோ தண்ணி லெவலும் கம்மியா குடிச்சேனா, மற்றபடி லூஸ் மோஷன் வேற. இதனால டீஹைட்ரேஷன் ஆயிட்டு ரொம்ப முடியல. இப்ப பாருங்க நம்ம வெயினே தெரியாம இருக்கு. ஏன்னா டீஹைட்ரேஷன் ஆனா வெயின் எல்லாம் மங்கி அப்படி உள்ள போயிரும். இப்போ நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் வெயின்ல போடணும், ஒரு ட்ரிப் போடணும்னா கூட போட முடியாது. அப்படி ரொம்ப முடியாம இருக்கு. அதான் இன்னைக்கு டாக்டர்ட்ட டைரக்ட்டா கேட்டாச்சு. சார் நான் கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ணிட்டு வரேன்னு இன்னைக்கும். அவங்க மெடிக்கல்ல நீங்க போவே வேண்டாம்னு சொல்லியிருந்து. ஏன்னா ஆல்ரெடி வீக்கா இருக்கு. அ 3 நாள் ஆயிடுச்சு. அ இனி அப்படியெல்லாம் போகக்கூடாது. கொஞ்சம் உடம்பு ரெடி ஆகட்டும். வாய்ப்பே கிடையாது. நம்ம எக்சர்சைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா எக்ஸாம்பிள் நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல. இந்த கையில இருக்க இந்த இந்த கருப்பு தழும்பு போயிறக்கூடாது. அது போயிட்டா நம்ம நாக் அவுட்ன்னு அர்த்தம். இது நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிறது. ஃபுல் ஃபிட்டா இருக்கணும். அதுக்காண்டி சரி கொஞ்சம் ஓரளவு எப்பவும் பண்ணையில ஒரு பாதி எக்சர்சைஸ் பண்ணின்னு போலான்னு வந்திருக்கேன். ஓகேவா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்த சிச்சுவேஷன்லயும் எக்சர்சைஸ விடாங்க. முழு முயற்சி எடுங்க. அப்படி முடியாத பட்சத்தில அது வேற கதை. ஆனா நம்மளால முடியும்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க எக்சர்சைஸ் ரெகுலரா பண்ணுங்க. உடம்பு நல்லது. முக்கியமா ஸ்ட்ரெஸ் இருக்காது. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எதுவும் சாதிக்கலாம்னு இருக்கும். இப்பவும் பாருங்க லூஸ் மோஷன் என்ன எக்சர்சைஸ் பண்ணிட்டு போவோம். ஒரு கிக்கா இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஒரு ஃபீல்ல வந்திருக்கேன். ஒரு மைண்ட ஃபிட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாப்போம் நெக்ஸ்ட் வீடியோல. பாய். ஜெய் ஹிந்த்.